ஸோ கைஸ் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த இதுதான் இப்போ பேசிட்டு தான் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறேன். ரொம்ப நாளாக பேசிட்டே இருந்த பசங்க கிட்ட மாதிரி எதனா வீடியோ ஒன்று போடலாம், யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு. ஆனால் இப்போ ஸ்டார்ட்டே பண்ணல. அந்த இதுலேயே போல ஹோல்ட் பண்ணியே இருந்தது. ஸோ இன்னைக்கு எதனா வீடியோ போடலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ, எப்படி இருக்கு பாருங்க. ஒன்றும் அந்த அளவுக்கு ஸோ நான் என்னோட வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சினிமாஸ் பற்றி தான் பேசலான்னு இருக்கேன். வேறு இது பற்றி நமக்கு தேவையில்ல. சினிமாஸில் வர அப்டேட்ஸ் ஆகட்டும், நியூஸ் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பேசிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ஸோ சினிமா ஓரியன்டாகவே நம்ம வந்து ரன் பண்ணலான்ற ஒரு தாட்டில் தான் இருக்கேன். ஸோ இப்போ லாஸ்ட் வீக் நடந்த சினிமாவில் இருக்க சில அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கும் இல்லையா, நியூஸ் வந்திருக்கும் இல்லையா, அதை பற்றி மட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோஸ் போடலான்னு பிளான் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வீடியோஸ் உள்ள போயிடலாம். ஸோ லாஸ்ட் வீக் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்திருக்கு, அப்டேட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ அதை பற்றி அப்படியே ஒன் பை ஒன்றா அப்படியே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம இவர் இருக்கார்ல கென் கருணாஸ், இப்போ லாஸ்ட்டாக யூத் படம் கூட எடுத்தார் இல்லையா, படம் கூட வந்து பார்த்தீங்கன்னா 80 crores கிட்ட கலெக்ஷன் பண்ணி நினைக்கிறேன் அந்த படம். அந்த கென் கருணாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டா குஸ்தி டேரக்டர் இது செல்லா ஐயாவும் நினைக்கிறேன் ஒரு பேர். அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறதா ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும் அவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து டேரக்டர் கல்யா தமிழரசன் பச்சமுத்து, அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் பண்ண ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. அந்த இந்த படத்தோட ஆடியன்ஸ் கூட அவர் வந்து பேசணும்னு நினைக்கிறேன். சரி, எந்த படம் தெரியல. ரீசெண்டாக ஒரு ஆடியன்ஸ் எடுத்த தனுஷ், அதில் வந்து அந்த தமிழரசன் பச்சமுத்து அவர் வந்து பேசினார் வந்து ஆடியன்ஸ்ல வந்து. ஸோ அந்த படத்தோட டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பன்னு வச்சிருக்கிறதா ஒரு கேள்வி ஒன்று பட்டோம். எந்த அளவுக்கு உண்மை தெரியல. ஸோ படத்தோட டைட்டில் வந்து பார்த்தா நரம்பன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி சார் இப்போ மிஷின் கூட ஒரு படம் எடுத்தார் இல்லையா, மெதி ட்ரெயின், அந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு டீசர் நல்லா, டீசர் கட்ஸ்லாம் சூப்பராக இருந்தது படம். இது டீசர் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் தான் 2 வாரத்துக்கு முன்னாடி கட்டா குஸ்தி ரிலீஸ் ஆச்சு இல்லையா, படம் பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணி நினைக்கிறேன். அப்புறம் லவ் படம் சூப்பராக போயிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம இவங்க இதே முரளி அதர்வாது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பே டயானா, அந்த படமும் நல்லா இப்போ லாஸ்ட் ரிலீஸ் ஆச்சு, அதுவும் சூப்பராக போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் வேற என்ன அப்டேட்ஸ் முக்கியமாக வந்திருக்குன்னா, ஆரோமலை படத்தில் ஹீரோ நடிச்சார்ல கிஷன் தாஸ் நினைக்கிற ஒரு பேர், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து ஆக்டர்ஸ் இருக்காங்களா சஞ்சனா, அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஒன்று பண்ணுறாங்க சியூ சொல்லிட்டு. ஸோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சாங் ஒன்று வந்து பார்த்து ரிலீஸ் ஆயிருக்கு, யூடியூப் ரிலீஸ் ஆயிருக்கு. லிங்க் போடுறாங்க பாருங்க, சாங் நல்லா தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு விஷால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமஸ் டேரக்டர் ராட்சசன் அந்த படம் தெரியல, முண்டாசு பட்டி, நல்லா ராட்சசன் படம் சூப்பராக இருக்கும். அந்த டேரக்டரோட மறுபடியும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க, இரண்டு வானம் சொல்லிட்டு. ஸோ அந்த படத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் பர்த்டேக்கு ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இதுல ஃபாரஸ்ட்ல ஏதோ ஒர்க் பண்ற மாதிரி ஒரு போஸ்ட் இருக்கு, பட்டர்ஃப்ளைலாம் இருக்குது. படம் எப்படிப்பட்ட படம் தெரியல. ஸோ அந்த படத்து டீம்ல இருந்து ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விஷ்ணு விஷால் பர்த்டேக்கு. போஸ்ட் நல்லா தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் பார்த்துருப்பீங்க நீங்க, இந்த மிஸ்டர் லோக்கல் படத்துல எஸ்கே சிவகார்த்திகேயன் சார் கூட பக்கத்துல காமெடி வச்சிருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பாரத்னு ஒரு படத்துல ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ரிலீஸ் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைடு. படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், காமெடியாக நினைக்கிறேன் அந்த படம். அப்புறம் இன்னும் இது நம்ம விஜய் சித்து இருக்கார் இல்லையா, அவர் வந்து டயங்கரம் படம் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா படத்துல பயங்கரமான தலை ஃபேனா வராரு. அந்த இதுல இருந்து ஒரு போட்டோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா தலை ரசிகன் எழுதி முன்னாடி பரமசிவம் கெட்டப்ல தலை இருக்காரு. விஜய் சித்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. படம் பார்க்க நல்லா இருந்த போட்டோ. படத்துல எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான தலை ஃபேனா வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அப்புறம் வேற என்ன போன வாரம் அப்டேட் வந்திருக்கு, இது காஜல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்டோரி சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று எடுத்துட்டாங்க போல. அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு, தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு, போய் பாருங்க ட்ரெய்லர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜனநாயகன் சிஎம் சாரோட படம் ஜனநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் வந்திருக்கு. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 23 ரிலீஸ் பண்ண போறாங்க போல. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு டிராகன் மாதிரி 2 அப்புறம் 3 23ன்னு சொல்லி அது நல்லா இருந்த போஸ்ட்டை பார்க்கறதுக்கு, அது ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மொழி படம் நல்லா சூப்பராக போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இது பண்ணுற விதமாக இதயங்களே நின்ற இதே மொழின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. போஸ்ட் பார்க்க சூப்பராக இருக்கு, நல்லா 80s லுக்கில் இருக்கு பாருங்க இந்த போஸ்ட் நல்லா பார்க்கறதுக்கு, 80s 90s. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க பிரபாஸ் இருக்கார் இல்லையா, பிரபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு ஃபௌசி சொல்லிட்டு. ஸோ அந்த படத்தோட ஒரு போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3, அதாவது இந்த வருஷத்தோட கடைசி ரிலீஸ் ஆகும் போல, அதோட போஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படத்தில் ஏதோ ஒரு மட்டம் ஒன்று பண்ணிட்டு நல்லா உட்காந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், நல்லா வேஸ்ட்லாம் கட்டியிருக்காரு கையில் ஒரு துப்பாக்கியோட. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட்டு, இவர் நம்ம வைபவ் அந்த வெங்கட் பிரபு கேங்கில் முக்கியமான ஆள் ஒருத்தர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 30 படம் பண்ணிட்டாரு போல, 29 படம் பண்ணிட்டாரு. 30வது படத்தோட போஸ்ட் ரிலீஸ் ஆகுது மார்வேஷன் சொல்லிட்டு. படத்தில் யார் யாரெல்லாம் இருக்கான்னா நம்ம இவர் ராம்கி இருக்காரு, ராம்கி அந்த படத்தை சுற்றி தான் பார்க்கணும் போல. இது நம்ம முனிஷ்காந்த் இருக்காரு. இதெல்லாம் சைடில் வந்து பார்த்தா தெரியுது, யாரும் தெரியல. ஆனால் போஸ்டே ஒரு பயங்கரமாக இருக்கு. படம் நல்லா, எதுவும் நல்லா காமெடி படம், அவர் நல்லா காமெடியாக தான் நடிப்பார் அவர். இந்த படம் நல்லா காமெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வேற என்ன, அப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேஷனல் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் நல்லா தான் கிடைச்சிருக்கு. என்ன ஒன்று அமரன் படத்துக்கு சாய் பல்லவி கொடுத்துருக்கணும், அதை ஏன் விட்டாங்க தெரியல. அப்புறம் இதுக்கு மகாராஜாவுக்கு விஜய் சேதுபதி கொடுத்துருக்கணும், அதுவும் கொடுக்கல. அப்புறம் ஊர்வசி கொடுத்துருக்கணும், ஜே பேபி சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க, ஜே பேபி சொல்லிட்டு. ஊர்வசி அவங்க வந்து பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில், அவங்களுக்கு அந்த அவார்ட் போல. அப்புறம் தங்கலான் படத்தில் விக்ரம் சாருக்கு போல, விக்ரம் கூட சூப்பராக நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில், அவருக்கு அது போல. நிறைய படம் மிஸ் ஆச்சு, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. அமரனுக்கு 3 அவார்ட் வச்சிருக்கு, பெஸ்ட் டேரக்டர் கொடுத்துருக்காங்க, பெஸ்ட் மியூசிக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது மகாராஜா படத்தில் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த குட்டி பொண்ணு சாச்சனா கொடுத்துருக்காங்க.
அப்புறம் நம்ம தனுஷ் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ராயன் படத்துக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. ராயன் படத்துக்கும் இது கேப்டன் வில்லா படத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன லக்கி பாஸ்கர் படத்துக்கு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. தரமான ஸ்க்ரீன் பிளே அது நல்லா இருக்கும். படமும் சூப்பரா இருக்கும். அந்த படத்துக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம முக்கியமான ஃபேவரட்டான படம் மெய்யழகன். அந்த படத்துக்கு பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங்கா ஏதோ ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த படமும் சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதுல ரொம்ப மைல்டா அப்படியே மியூசிக் போட்டிருப்பாங்கல்ல. மேபி அதுக்காக நினைக்கிறேன் அந்த அவார்டு. சூப்பரா இருக்கும் படம் அது. அவ்வளோதான் வேற என்ன. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது சன் பிக்சர்ஸ்ல இவர் ஒரு படம் பண்ணாரு லோகேஷ் கனகராஜ் டிசி சொல்லிட்டு அந்த படத்தோட ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் 7 வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகுது டிசி. ஸோ ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்தோட அந்த பிஜிஎம் கேட்டிருப்பீங்க. பயங்கரமா இருந்தது அந்த பிஜிஎம். படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 7 ரிலீஸ் ஆக போகுது. ஆகஸ்ட் மாதம் இன்னொன்று வந்து இவர் சூர்யா அது விஸ்வநாதன் சான்ஸ் அது வேறு ரிலீஸ் ஆக போகுது 15th இது பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் ஒன்று வருது. அருள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு அருள்வான்னு சொல்லிட்டு அருள்வான். படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருக்கு. பயங்கரமா பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. எங்கேயுமே நெகட்டிவே இல்லை. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் லெவலுக்கு இருக்குன்றாங்க. படத்தோட கண்டென்ட் சூப்பராக இருக்கான் அருள்வான்னு சொல்லிட்டு அந்த படமும் பார்க்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. எப்படி பேசியிருக்கேன்லாம் தெரியல. ஏதோ ஒன்று பேசியிருக்கேன். போக போக அது பழக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் அப்படி புதுசாக இருக்குல்ல அதனால அப்படி தான் இருக்கும். ஸோ போக போக பிக்கப் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டேன் பாருங்க. எப்படி இருக்கு லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம பேஜ்க்கு. ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.